ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சொல்லிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம், அதாவது 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 19/11/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தருமா, அதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்துட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ இந்த நவம்பர் மாதம் 17 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த 17 நாளும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர், சாதிப்பீங்க. எல்லா நிலைகளிலும் வெற்றி, எதுலேயும் தோல்வின்றதே கிடையாது. ஏன் அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் ஒரு நீச்சமாயிடுறார், அதான் வக்ரமாயிடுறார். வக்ரமானால் உச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பலனை தரும். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. மொத்தத்தில் கடகராசிக்கு குரு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்தது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்று, ஒரு அற்புதமான பலன்களை பார்க்க போகிறீங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது எல்லா நிலைகளிலும். அதில் குறிப்பாக பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், 10 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் விருச்சகத்தில். குரு பார்வையில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள், டபுள் ப்ரமோஷன், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரி, சக ஊழியர்கள் உங்களை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திறமையை அவங்க ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 9 பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியமான ஒரு சூழல், ஈஸிலி டு கெட். இதனால் வரைக்கும் போராடி தோற்று கொண்டிருந்தீர்கள், ஆனால் இப்போ போராடாமல் கூட ஜெயிக்கும் காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லணும். 9 சனி இருக்கார், வக்ரமாக இருக்கார். அப்கோர்ஸ் அவர் குரு பார்வையில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அவர் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த நவம்பர் 5 தேதிக்கு பிறகு அவர் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். குரு பார்வை வேறு, இன்னும் சூப்பர். அப்போது குரு பார்க்காமல் இருந்தால் 9 இருக்கும் சனியால் சில பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு இடர்பாடுகள், பாக்கிய தடைகள் இதெல்லாம் வரும்னு சொல்லணும். ஆனால்
காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பதால் இந்த சனி பகவான் ஒரு கெடுதலையும் பண்ண மாட்டார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் தாராளமாக படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த 11க்கு 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 4ல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சூப்பர். 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. ஆனால் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. யாராவது காசு பணம்னு கேட்டால் கொடுக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார். கொடுத்த பணம் வசூலாகாது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். அப்போ இது நாள் வரைக்கும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நிலை, விட்டு கொடுத்து ஈகோவை விட்டு கொடுத்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நேரம். நண்பர்கள் சிறப்பாக வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் ரீஎன்ட்ரி வருவாங்க, மறுபடியும் நண்பர்களாக பழகுவார்கள். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலம். இப்படி சமூகத்தில் இழந்து வந்த பேர் புகழ் அனைத்தும் மீண்டும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ வரப்போகிறது. கௌரவமாக இருக்க போகிறீர்கள். 2ல் கேது இருக்கிறதால குடும்பத்தை பிரிப்பார். கணவன் மனைவி மட்டும் நல்லா அவங்க சிறப்பாக இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் இவங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற எந்த முயற்சியும் உடனடியாக வெற்றி பெற்றுமா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகும், அடுத்த அட்டம்ப்ட்டு சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு 4க்குடையவன் 4ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது சூப்பர். இந்த பழைய வண்டி வாகனங்கள் நம்ம எப்படா இதெல்லாம் விற்றுட்டு வேறு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த கடகராசி என்பவர்களுக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. பழைய வண்டி விற்றுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது வண்டி வாங்கலாம், இறக்கலாம். இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. இந்த காலகட்டம் பயனுள்ள காலகட்டம். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால இதில் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சூரியன் முதல் 5 நாள் இங்கே தான் இருக்கார் 4ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கார். இப்போ படிக்கிற பிள்ளைங்க புதன் அங்கே தான் இருக்கார். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும். மற்றபடி செவ்வாய் சூரியன் 5ல் அமர்ந்து 5க்குடையவன் செவ்வாய் 5ல் அமர்ந்திருக்கிறார். அவர் 10க்குடையவனாக இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. அப்போது இதில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரம், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு முயற்சிக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு அரசு அலுவலகத்துக்கு லோன் வாங்கவோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கவோ போகிறீங்கன்னா உங்களுக்கு அது வெகு எளிதில் கிடைத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக வெயிட் பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இருந்த போதிலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 6க்குடையவன் உச்சம் பெற்றால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் மருத்துவ செலவுகள் வைக்கும். கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். எதிரிகளால் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்னும் ஒரு மைனஸுங்க, இந்த ராகு கேது பிடியில், அதாவது 2இல் கேது 8இல் ராகு. கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக ராகு கேதுவை வழிபாடு பண்ணிக்கிங்க. நம்ம எபிசோடில் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லுங்கள், ஓம் அமிர்தர் ஆகவே நமக, அல்லது ஓம் அமிர்தர் ஆகவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே நமக, ஓம் அமிர்த கேதுவே போற்றி. இப்படி அதுக்கு ஒரு 108 தடவை, கேதுவுக்கு ஒரு 108 தடவை. ஏன்னா 2இல் கேது 8இல் ராகு. சில அசிங்கங்கள் அவமானங்கள் உங்களுக்காக நடக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் தெரியக்கூடிய ஒரு நேரம். செலவினங்கள், நேரம் செலவு, பணம் விரயம், இதெல்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. எச்சரிக்கையாக இருங்க. 10க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை. இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் அமோகமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் சந்தோஷமாக வாங்க போகிறீங்க, கிடைக்க போகுது. மொத்தத்தில் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. பண வரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் 5 நாள் சந்திராஷ்டமங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நவம்பர் 1, 2 ஆரம்பத்தில், கடைசியில் 27, 28, 29, மொத்தம் 5 நாள் சந்திராஷ்டம நாள் வருவதால் கடகராசி என்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசி அன்பர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த 5 நாள் சந்திராஷ்டமம்னு மனசில் சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். நீங்கள் சுதந்திரமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்யுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிள்ளையாரை வணங்குங்கள். மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். முதல் 17 நாள் சூப்பர். அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கும். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.